வணக்கம். நல்ல உணவு இந்த அலைவரிசைக்கும் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் சமையலோட சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்காத நம்மளுடைய தமிழ் மொழி பத்தி பார்க்க போறோம். இந்த சமையல் அப்படிங்கிற சொல்லு எவ்வளவு கருத்து நிறைந்த சொல் தெரியுங்களா? ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி சமையல் அப்படிங்கிற இந்த சொல் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வேறொரு வேர்ச்சொல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னப்பா புதுசா பாடம் எடுக்க போறியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இல்ல. நம்முடைய பாடசாலை நூல்கள் சொல்லிக் கொடுக்க தவறிய செய்தி இது. சும்மா நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அப்படியே பின்னி பெடல் எடுத்துறீங்க ஒவ்வொருத்தருமே. காரணம் நம்மளுடைய மொழி அடுக்கடுக்கா வளர்ச்சி பெற்று வளர்ந்த மொழி இது. ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் உனக்கு இதுல சம்மதமா விருப்பமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ எதிரில் உள்ளவங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது சம்மதம் விருப்பம் அப்படின்னு தெரிவிக்குது இல்லையா? அந்த ஆங்கிற ஒளி தான் நம்ம வாய் திறந்து வரக்கூடிய முதல் ஒளி. அந்த ஒளி தான் நம்மளுடைய தமிழினுடைய முதல் எழுத்தாவும் அமைஞ்சிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதே ஒளிதான் உலக மொழிகள் உள்ள எல்லாத்துலயும் இசைவு, சரி, சம்மதம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமான ஒரு ஒளியாக ஒரு எழுத்தாக இருக்கு. உலக மொழிகள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய இந்த ஆனா நம்ம வெறும் அப்படின்னு நம்ம நிறுத்த மாட்டோம். அப்படின்னு நம்ம வாயை மூடும்பொழுது ஒளி உருவாகுது பாருங்க. அம்மன் உருவாகுது. சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். இது எல்லாமே இசைவு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒளி, ஒரு சொல். இந்த அப்புறம் இதெல்லாம் என்ன வகையான உணர்வுகளை வெளிப்படுத்துது அப்படின்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா எல்லாம் பதில் சொல்றோம் அப்படின்னா அவங்களோட எண்ணத்தோட நம்ம கூடி போகிறோம். கூடுதல், பொருந்துதல், நெருங்குதல் அப்படின்னு பல உணர்வுகளுக்கு இந்த சொற்கள் அடிப்படையா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம ஒருத்தவங்க பக்கத்துல போய் உட்காரணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னொரு சொல் இருக்கு. உட்காருதலுக்கு இன்னொரு சொல் அமர்தல். அம்முனா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களோட நம்ம இணைந்து இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம். நமக்கு விருப்பம் இல்லாதவங்க பக்கத்துல நம்ம உட்காருவோமா? உட்கார மாட்டோம். அப்போ அமர்தல் அப்படிங்கிற சொல்லும் இந்த அம்முல இருந்து பிறக்குது. இந்த அம்முங்கிற ஒளியில இருந்து எத்தனை சொற்கள் பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா வியப்பா இருக்கும். நீங்க தனியா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. அம்முல இருந்து தான் அமைதல்னா சேர்ந்து வருது அப்படிங்கிற பொருள்லாம் வருது. உங்களுக்கு எல்லாம் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அம்முக்கு பேர் தான் வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் நிறைய சொற்கள் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. அதுக்கு பேர் கிளை சொற்கள். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அம்பு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அம்புனா என்னன்னா, நம்ம வில்லுல பொருத்தி வில்லுல இருந்து தொலை தூரத்தில் உள்ள ஒரு குறிய சென்று சேரக்கூடிய ஒரு கருவி. அதோட செயல்பாடு என்னவா இருக்கு? ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துல ஒரு பொருளோடு போய் சேர்ந்து தைக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல அம்முங்கிற சொல் கிளை சொல்லா பிரிஞ்சு அம்பு அப்படின்னு இன்னொரு சொல் உருவாகிருக்கு. அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல இருந்து தான் அன்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நீங்க பாருங்க, அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னொருத்தவங்களோட ஒத்து போறோம், இசைந்து போகிறோம், நெருங்கி போகிறோம். இதுதான் அதனுடைய பொருள் இல்லையா? அதே மாதிரி அமைத்துத்தார், அது சரியா அமைச்சிருக்கா பாரு அப்படின்லாம் சொல்றோம். அப்ப அப்படிங்கிறது என்ன? அது சரியா பொருந்தி இருக்கா பாரு, அது சரியா சேர்ந்து இருக்கா பாரு. அந்த அம்ல இருந்து தான் அமைதல், அமைத்தல் அப்படிங்கிற இன்னும் பிற சொற்களும் பிறந்திருக்கு. இந்த அம்புங்கிற சொல்ல பத்தி பேசினதுனால இந்த வில் அப்படிங்கிற சொல்ல பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். இந்த வேலா இருக்கு பாருங்க. இந்த எழுத்துக்களோட தொடக்கத்தில் உள்ள சொற்கள் எல்லாம் நீங்க வரிசைப்படுத்தி பாருங்க. வில்னா என்ன ஆகுதுனாக்கா, இங்க இருந்து தூரமா செலுத்துறோம், அதனால விடுக்கிறோம். இங்க இருந்து விடுத்து அனுப்புகிறோம். வில், விட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இனி இட்டுங்கிறதெல்லாம் மறுவினாலும் அந்த வீங்கிற எழுத்து தூரத்தையும் இங்க இருந்து செலுத்துறதையும் குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு. வெடுக்குன்னு எழுந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே விடுக்கென்று அப்படிங்கறதுல உருவான ஒரு சொல்லுதான். இந்த அம்மில இருந்து பிறந்த சொற்கள் இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த பதிவுல நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். சும்மா வேலை செய்யும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த சொற்கள் ஒன்னோட ஒன்று எவ்வளவு தொடர்போட இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்னுடைய சமையலோடு சேர்த்து இந்த தமிழ் பதிவும் பிடிச்சவங்க இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம பின்தொடராம பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு எழுதிட்டு பின்தொடர்ந்து வாங்க. உங்களோட தாய்மொழியான தமிழ் பத்தின இந்த பதிவை எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி.